கோவிந்தா. ஒரு உயிர் பிறப்பதற்கும் காரணம் உண்டு, ஒரு உயிர் இறப்பதற்கும் காரணம் உண்டு. காரணம் இல்லாம ஒரு உயிர் பிறக்கவும் பிறக்காது, காரணம் இல்லாம ஒரு உயிர் இறக்கவும் இறக்காது. தட்டமோ தட்டுவாங்க, நீ எதுக்குதான் இந்த பூமிக்கு பாரமா பிறந்தையோ தெரியலையோ, தண்டை சொத்துனுங்கிறீங்க. அவங்க வந்ததுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம பிறப்பும் இல்லாமல் இல்லை, காரணமின்றி இறப்பும் இல்லை. வீட்டில் இருக்கிற செடிக்கு நாம தண்ணி ஊத்துறோம், மலை மேல இருக்கிற செடிகளுக்கு, காட்டுல இருக்கிற மரங்களுக்கெல்லாம் யார் தண்ணி ஊற்றுவதை? கடவுள் ஊத்துறார். ஔவையாருடைய அம்மாவுக்கு, அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவுக்கும் ஒரு நிபந்தனை என்னன்னா, அவங்க அப்பா சொல்லிட்டார், ஔவையாருடைய அப்பா, எங்க எந்த குழந்தை பிறந்தாலும் அதை அப்படியே விட்டு வந்துருந்தோம். கல்யாணம் பண்ணிக்கும் போதே நிபந்தனை தான், எந்த குழந்தை எங்க பிறந்தாலும் அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். சரிங்கன்னு சொல்லி கல்யாணம் செய்து கொண்டு ஆனந்தமா வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இதுக்கு முன்னாடி எத்தனையோ குழந்தை, ஆண் குழந்தையெல்லாம் பிறந்தது. அதை அப்படியே அவங்க எங்க குழந்தை பிறகுமோ, எந்த ஊர்ல பிறகுமோ அங்க அப்படியே விட்டு வந்துருது அந்த குழந்தைய. அந்த வழியா போறவங்க வர்றவங்க யாராவது அந்த குழந்தைய தூக்கி எடுத்து மாதிரி வளர்த்து ஆளாக்குவாங்க. இப்படி ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பாழ் மண்டபத்துல அம்மா கர்ப்பிணியா இருக்கிறா. இவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது. இந்த பெண் குழந்தை பிறந்த உடனே இந்த அம்மாவுக்கு மனசு வரல, இந்த ஆண் குழந்தையா இருந்தா பரவாயில்ல விட்டு வந்துடலாம், பெண் குழந்தையா இருக்குதே எப்படி விட்டுட்டு போறது? ஒரு பெண்ணா பிறந்து நாம என்ன பாடுபடுறோம், அதே பாடுதானே இதுவும் பண்ணுவோம். எல்லாம் சரியா அமைஞ்சா பொண்ணு, சரியா அமையா போனா அதுவே ஆறாத பொண்ணு. அதனால இது பொண்ணா பிறந்து போச்சே, நான் என்ன பண்ணணும்னு இந்த அம்மா யோசனை பண்ணா. அப்பொழுது அவங்க கணவரை கூப்பிடுற, புறப்பட போகலாம், புறப்படே போகலாம் சுவாமி. ஆண் குழந்தையா இருந்தா இங்கே விட்டு வந்துருவோம் சுவாமி, இது பெண் குழந்தையா இருக்குது சுவாமி. எப்படி சுவாமி? நான் என்ன சொன்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நிபந்தனை, எந்த குழந்தை எங்க பிறந்தாலும் விட்டு வந்துடும் சொன்னேன். இப்போ நான் முக்கியமா உனக்கு குழந்தை முக்கியமா? நான் முக்கியம்னா என் பின்னாடி வா, குழந்தை முக்கியம்னா இந்த மண்டபத்திலே இந்த ஊர்லயே இருந்துரு. அப்படிலாம் சொல்லாதீங்க சுவாமி. அந்த குழந்தைய பாருங்க, பச்சை மண்ணு பெண் குழந்தையா இருக்குதே, நான் என்ன பண்றேன்? இதுவும் ஆண் குழந்தையா பிறந்திருந்தா நான் கவலையே இல்லாம புறப்பட்டு போயிருப்பேன். இது பெண் குழந்தையா பிறந்திருக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்னு யோசனை பண்றேன். அப்பொழுது ஔவையாரு சொல்றாங்க, இந்த குழந்தை பிறந்த குழந்தை பேசுது, அம்மா நீ கவலைப்படாத, புறப்படும். இட்டவுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்டே, சிவனும் செத்து விட்டானோ. முட்டே பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கண்ணாய் நெஞ்சமே அஞ்சாதேனே. முட்டை பஞ்சம் ஆனாலும் பாரம் யாருக்க? படைச்சவனுதான். இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்டே, சிவனும் செத்து விட்டானோ. நான் இந்த இடத்துல, இந்த ஊர்ல, இந்த நேரத்துல இவங்க வயிற்றுல 10 மாத குழந்தையா இருந்து இங்க பிறக்க வேண்டும் என்று எனக்கு எழுதினானே கடவுளே. நான் எப்படி வாழணும், எப்படி படிக்கணும்னு எனக்கு எழுதாமையா விட்டுருப்பான். அதனால அவர் எழுதிட்டு இருப்பாரு, பாரமானாலும் அவருக்கு தான் பாரம் தான், நல்லா இருந்தாலும் அவருக்கு தான் மகிழ்ச்சி. மூளை இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணுன்றது உன்னை கருவியா பயன்படுத்தி என்னை கொடுத்துட்டார். இதுக்கு மேல நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும் என்பது அவர் வகுத்து வச்சிருப்பாருமா. நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்க வீட்டுக்கார பொண்ணாடி போறப்போ குழந்தை பாடுதான், பிறந்த குழந்தை, பயப்படாத போ, என்ன கடவுள் பார்த்துக்குவாரு, கடவுள் காப்பாற்றுவாரு. அதனால் நீ ஒன்றே என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது.
உன் கணவர் என்ன சொல்றாரோ அந்த சொல்லுக்கு மறுபேச்சு பேசாம அவர் பின்னாடி புறப்படுவோம். நான் பாரமானாலும் பகவான் இறைவன் சிவபெருமானுக்கு தான் பாரம். எதாலே எழுதுறானே பிரம்மதேவன், அவன் எல்லாமே எழுதிட்டு இருப்பான். இங்கே பிறகுன்னு எழுதினவன் நான் எப்படி வாங்கணும்னு எழுதிருக்க மாட்டானா, எப்படி போய் சேரணும்னு எழுதிருக்க மாட்டானா, எல்லாம் பார்த்து பாடி போறப்பட்டுன்னு அந்த குழந்தை பாடுது. உடனே இந்த அம்மா பார்க்கிறார்கள், சுவாமி குழந்தை என்ன அழகா பாடுது பாருங்க. புரியலையா தேவி, இது பாட்டு பாடியே போயிடுச்சுக்குவா பின்னாடினாரு. அவர் சொன்னாரு, அது சொல்லுது பாரு, நான் எப்படி பழகி போறேன்றது இப்பே சொல்லுது இந்த குழந்தை. நான் பாட்டு பாடியே போயிடுச்சுக்க, நீ புறப்படுது. நான் எப்படி என்னை விட்டு போறதுன்னு பயப்படுறல, நீ பயப்படாத, நான் பழிக்கிறது கூட வழி கடவுள் காட்டிட்டா இருப்பாரு. எனக்கு இப்பவே பாடுற சக்தி கொடுத்துட்டா இருப்பாரு. நான் பாட்டு பாடி போயிட்டுக்கு புறப்படுமா என்று சொல்லுது தேவி. நீ திரும்பி பார்க்காம வாய பண்ணாடின்னு அழைச்சிட்டு போனார். அந்த அம்மா தான் ஔவையார். அவ்வளோ அழகா தமிழ் கவிகள், எவ்வளவு பாடல்கள், என்ன அருமையான கவிகளை பாடிய ஔவையார்